தினகரன் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப அழகா டிசைன் பண்ணாங்க. அதாவது ப்ராஜெக்ட் டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. எப்படின்னா ஒரு கட்டடம் கட்டிட்டு இருப்பாங்க. அவர் கட்டடம் கட்டிட்டு அங்க வேலை நடந்துட்டு இருக்கும். அங்க வந்து சீனை வச்சாங்க. அப்போ வந்து அந்த தலை போடுற வேலையை வந்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து அந்த தரை போடுறவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படிதான் இது பண்ணணும், இப்படி உட்காந்துக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணினாங்க. வேற எதுவும் பண்ணாம ஒரு செட்டுக்கிட்டுன்னு போட்டு அது மாதிரி பண்ணாம அந்த ஒரு நிஜமாமே ஒரு கட்டணம் கட்டுறாங்க. அங்க வந்து அந்த சீனை அந்த ஃபர்ஸ்ட் சீனை புதுசா கட்டுற ஒரு வீடு, ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி அதுல அந்த மாதிரி வச்சாங்க. அதே மாதிரி அந்த கட்டட தொழிலாளர்கள்லாம் கூட்டிட்டு போவாங்கல்ல, ஒரு இடத்துல குமிஞ்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சாலி கிராமத்துல அந்த பிரிட்ஜு கிட்ட இருப்பாங்க. சின்மயா நகர் தாண்டி அந்த பிரிட்ஜு கிட்ட நிறைய காலையில எல்லாம் அந்த டூல்ஸோட வெயிட் பண்ணுவாங்க, வருவாங்க, வந்து ஏத்திட்டு போவோம் யாரு வேணும் இத்தனை பேர். ஸோ அந்த இதுவும் அதே மாதிரி வெயிட் பண்ற இடத்துலதான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஆர்கானிக். அவர் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், இவர் ரொம்ப ஆர்கானிக்கான டைரக்டரு. ரொம்ப வந்து இது பண்ணிக்கல, அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கல. பிளஸ் வந்து ஆக்டர்ஸுக்கு அந்த இக்காலஜியை கிரியேட் பண்ண நாசர் சார் அடிக்கடி சொல்லுவாரு, ஆக்டர்ஸ்க்கு நடிக்க சொல்லி கொடுக்கறத விட நடிக்கிறதுக்கான இடத்தையும் அந்த அந்த இப்போ ஃபுட்பால் கிரவுண்டுன்னா ஃபுட்பால் கிரவுண்ட் எஃபெக்டை கொடுக்கறது, சூழல் அந்த சூழலை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஆக்டர் வந்து அதுவே வந்துருவாங்க. அது மாதிரிதான் தினகரனுடைய ஒர்க் எல்லாமே அந்த சூழலாவே இருக்கும்.